ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்றைய தினம் 2 போட்டிகள். முதலாவது போட்டி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தரப்படுத்தல்களில் புள்ளிப்பட்டியலின் அடிப்படையில் இப்பொழுது 3வது இடத்தில் காணப்படுகின்ற அணி. KKR 8வது இடத்தில் காணப்படுகின்ற அணி. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அபாரமான தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்றுக் கொண்டு வந்து இந்த இடத்தை தனதாக்கி இருக்கின்றது. எனவே இதன் அடிப்படையில் அவர்கள் எந்த விதமான பெரிய மாற்றங்களும் இல்லாமல் இந்த போட்டியில் விளையாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர்களுடைய துடுப்பாட்டம், பந்துவீச்சு, சகலதுறை வீரர்களுக்கான இடம் என்று வெல் பேலன்ஸ்ட் டீம் என்று சொல்லப்படக்கூடிய நிலைமையில் காணப்படுகின்றார்கள். நல்ல முறையில் முகாமைத்துவம் செய்யப்பட்டு நல்ல முறையில் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினமும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் மிகப்பெரிய மாற்றங்கள் எதுவும் செய்யப்படும் என்ற எதிர்பார்ப்புகள் இல்லை. மறுபுறத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி, அதாவது KKR, இவர்கள் வீழ்ச்சி கண்டு இம்முறை அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பு கிடைக்குமா என்கின்ற நிலைமையில் எதிர்பார்த்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். மதிஷ பத்ரன இப்பொழுது இலங்கையிலிருந்து அங்கே சென்று நீண்ட நாட்களாக பயிற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆனாலும் கூட இன்னும் அவர் விளையாடுவதற்காக வாய்ப்பு வழங்கப்படவில்லை. மதிஷ பத்ரன் உங்களுக்கு தெரியும், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியினால் மிகப்பெரிய பணத்தொகை ஒன்று கொடுத்து வாங்கப்பட்டிருந்தார் என்பது மிக முக்கியமானதாகவே அமைந்திருக்கின்றது. இருந்தாலும் இன்னும் அவர் விளையாடுவாரா இல்லையா என்கின்ற நிலையான தன்மை ஒன்று இல்லாமல் காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட மிகப்பெரிய மாற்றங்கள் இன்றி கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் அதே போன்று விளையாடுவார்கள் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது கடந்த போட்டியில் விளையாடியது போன்றே அதே அணியோடு விளையாடுவார்கள் அல்லது ஓரிரு மாற்றங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. புள்ளிப்பட்டியல் இங்கே மிக முக்கியமானதாக இருக்கின்றது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 8 போட்டிகளில் 2 வெற்றிகளை பெற்று 5 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். அடுத்து இவர்களுக்காக இன்னும் 6 போட்டிகள் இருக்கின்றன. 6 போட்டிகளில் குறைந்தது 5 போட்டிகளையாவது வெற்றி பெற்றால்தான் இவர்கள் அடுத்த சுற்று பிளே ஆஃப்க்குள் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கிட்டத்தட்ட 6 போட்டிகளுமே வென்றால்தான் இவர்களால் 19 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே 16 புள்ளிகள் வரையில் பெற்றால் வாய்ப்புகள் அடுத்த சுற்றுக்காக காணப்படுகின்றன என்ற அடிப்படையில் இதனை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பொறுத்தவரையில் 9 போட்டிகளில் அவர்கள் 6 வெற்றிகளை தனதாக்கி இருக்கின்றார்கள். இவற்றில் 5 வெற்றிகள் தொடர்ச்சியாக பெறப்பட்ட வெற்றிகள். இன்றைய தினமும் வெற்றி பெற்றால் 6வது தொடர்ச்சியான வெற்றி அவர்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 14 அல்லது 15 புள்ளிகளுக்கு மேல் இவர்கள் பெற்றுவிட்டால் இவர்களுக்கு அடுத்த சுற்று வாய்ப்பு என்பது மிகப்பெரிய சிக்கல்கள் இல்லாமல் இருக்கும். இப்பொழுது கொல்கத்தா நைட் ரைடர்ஸோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற வேளையில் கிட்டத்தட்ட சகல போட்டிகளையும் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மீதம் இருக்கின்ற 5 போட்டிகளில் 2 போட்டிகளை வெற்றி பெற்றாலே அடுத்த சுற்றுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் கிடைக்கும் என்கின்ற நிலைமையில் இவர்கள் இனி முதலிடத்தை பெறுவதற்கு போராடுவார்கள் என்றே எதிர்பார்க்க தோன்றுகின்றது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பலமான அணி, துடுப்பாட்ட வரிசை, பந்து வீச்சு, சகலதுறை என்று கலக்கிக் கொண்டிருக்கின்ற அணி. இன்றைய தினம் அதிகமான வெற்றி வாய்ப்புகளோடு களமிறங்குகின்றார்கள். என்ன நடக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய ஐபிஎல் தொடரின் 2வது போட்டியாக இன்னும் ஒரு போட்டி இடம்பெறப் போகின்றது. இந்த போட்டியும் முக்கியமான போட்டி. இனி நடைபெறுகின்ற போட்டிகள் யாவுமே முக்கியமான போட்டிகள். தோல்வி அடைந்தால் வெளியே, வெற்றி பெற்றால் உள்ளே என்கின்ற நிலைமையில் தான் தொடரப் போகின்றார்கள். புள்ளிப்பட்டியலில் 1வது இடத்தில் காணப்படுகின்ற பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்றைய தினம் இரவு பொழுதில் நடைபெறப் போகின்ற 2வது போட்டி. பஞ்சாப் கிங்ஸ் உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியான வெற்றிகளின் பின்னர் கடந்த போட்டியில் மாத்திரமே தோல்வியினை சந்தித்துக் கொண்டவர்கள். 6 வெற்றியினை பெற்றுக் கொண்டவர்கள். 13 புள்ளிகளோடு இவர்கள் முதலிடத்தில் காணப்படுகின்றார்கள். இவர்களும் இன்றைய வெற்றி கிட்டத்தட்ட இவர்களை பிளே ஆஃபுக்கு கொண்டு சென்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 2 வெற்றிகளை பெற்றாலே இவர்கள் பிளே ஆஃபுக்கு தெரிவாகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. முதலாவது தோல்வியினை இவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் என்ற காரணத்தினால் குஜராத் டைட்டன்ஸ் அணி இன்றைய தினம் இவர்களை வீழ்த்துவதற்கு ஓரளவு போராடக்கூடிய நிலைமை இருக்கின்றது. குஜராத் டைட்டன்ஸ் அணி தங்களுடைய 10வது போட்டியில் விளையாடப் போகின்றார்கள். வெற்றி பெற்றால் இவர்கள் 5வது இடத்தில் தொடரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே போன்று 2வது இடம் வரை முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. காரணம், குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி பெற்றால் இன்றைய தினம் 12 புள்ளிகள், RCB, SRH, ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய அணிகளும் 12 புள்ளிகளோடு காணப்படுகின்றன. SRH இன் முடிவில் இவர்களுடைய முன்னேற்றம் தங்கி இருக்கின்றது. அதே போன்று ஓட்ட நிகர சராசரி வேகமும் தாக்கம் செலுத்தும் 12 புள்ளிகளையும் பெற்றாலும் 5வது இடத்தில் தொடரக்கூடிய நிலைமையே குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு காணப்படுகின்றது. குஜராத் டைட்டன்ஸ் அணியை பொறுத்தவரையில் வெற்றி தோல்வி என்கின்ற கலப்பான முடிவு இவர்களுக்கு ஒரு சிக்கல் நிலையை தந்து கொண்டிருக்கின்றது. எனவே பஞ்சாப் கிங்ஸ் தொடர்பில் அணியில் மாற்றங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. ஸ்ரேயாஸ் ஐயர் மிக சிறப்பாக அணியை வழிநடத்தி செல்கின்றார். ஆனால் குஜராத் டைட்டன்ஸ் அணியை பொறுத்தவரையில் அவர்கள் எவ்வாறு செயல்பட போகின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. சிஎஸ்கேயோடு தோல்வியினை சந்தித்துக் கொண்டவர்கள் மும்பை இந்தியன்ஸோடு வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். எனவே சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ் இவை எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற வேளையில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு இவை
கஷ்டமான பலமான அணிகள் இல்லை. இன்றைய தினம் குஜராத் டைட்டன்ஸ் அணி மிக பலமான அணி ஒன்றை சந்திக்க போகின்றது. இதன் காரணமாக என்ன நடக்கப் போகின்றது? முதலாவது இடத்து அணிக்கும் 5வது இடத்து அணிக்குமான போட்டியாக இருக்கும். ஒருவேளை இன்றைய தினம் பஞ்சாப் கிங்ஸ் வெற்றி பெற்றுக் கொள்ளுமாக இருந்தால் குஜராத் டைட்டன்ஸ் அணி 10 போட்டிகளில் 8 புள்ளிகள், தொடர்ந்து வருகின்ற போட்டிகளில் கட்டாயமாக வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நிலைமை உருவாகும் அவர்கள் அடுத்த சுற்றினை எட்டி பார்ப்பதற்கு. எனவே எவ்வாறு விளையாடப் போகின்றார்கள்? ஓரிருவரை மாத்திரமே நம்பி இருக்கின்ற அணியாக காணப்படுகின்றது. பலமான அணியாக இருந்தாலும் எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக பிரகாசிப்பது என்பது குஜராத் டைட்டன்ஸ் அணியிடம் இல்லாமல் இருப்பது சிக்கலாக இருக்கின்றது. எவ்வாறு விளையாடப் போகின்றார்கள்? வெற்றினை பெறுவார்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.